நீங்க தான் எங்களோட சுவாமி, உங்களால தான் எங்க துக்கத்தை போக்க முடியும். நீங்க தான் எங்களோட சுவாமி. நீ சொன்னதுனால தான் இங்க வந்தேன். இல்லைன்னா எனக்கு கடவுள் சாமிஜி மேல தான் நம்பிக்கையே கிடையாது. கொஞ்சம் அமைதியா இருப்பா ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. வா கிளம்பலாம், சீக்கிரம் வா. நீங்க தான் எங்களோட சாமி, திட்டிடாத திட்டிடாத. நேராச்சு, சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி சரி சீக்கிரம் வா வா. என்னடா இடம் இது? கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம கூட வரியா ப்ளீஸ்? உங்க சாமி இங்கேயா இருக்காரு? எதுவும் பேசாம வான்னு சொன்னல ப்ளீஸ். அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. இதோ இங்கதான் கிட்ட வந்தாச்சு. உங்க சாமிஜி எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் பண்ணாரா? கண்டிப்பா பண்ணுவாரு. அப்ப முதல்ல அவர் இந்த ஏரியா பிரச்சனையை தீர்க்க சொல்லு. உங்க சாமிஜியோட நிலைமையே இவ்வளவு கேவலமா இருக்கு. இதுல அவர் எப்படிடா நம்ம நிலைமையை மாத்துவாரு? ஏய், தேவையில்லாம எதுவும் பேசாதடா. நில் நில், இங்கதான். உங்க சாமிஜிக்கு எல்லாம் தெரியும்ல? ஆமா. இந்த குப்பையெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா வரியா? இங்கதான். வா 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 வா. இங்கதான் சுவாமிஜி. இது இங்கதான் இருக்காரு. வா இங்கதான். வா 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 சீக்கிரம் வா. சுவாமிஜி சுவாமிஜி சுவாமிஜி. மேலையா? இங்கதான் மேல இருக்காரு. இது அவரோட இடம். சுவாமிஜி சுவாமிஜி, எல்லாம் உங்களோட கருணை சுவாமிஜி. வாடா. சுவாமிஜி. சுவாமி சுவாமி. சுவாமி, நான் ஷரத் வந்திருக்கேன். உங்களை தொந்தரவு பண்றதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஷுவகல்ட்டா. சுவாமி. சுவாமி சுவாமி. சுவாமி வருவாரு. சுவாமி சுவாமி சுவாமி. குமார் மகாஜன், இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு குமார். என் நண்பனோட வாழ்க்கை இப்ப ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு சாமி. நீங்க தான் அவனை காப்பாற்றணும். குமார் குமார், கால்ல விழுடா. கால்ல விழுந்து கும்பிடுறோம். என்னடா நீ கால்ல விழ வேண்டியதானே? கடவுள் நம்பிக்கையே இல்ல. கடவுள்னு வாயால சொன்னா மட்டும் பத்தாது. உன் எதிர்காலத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னை படைச்ச அந்த கடவுள் மேல நீ முழு நம்பிக்கை வைக்கணும். எனக்கு என் நிகழ்காலத்து மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. எதிர்காலத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த பூமியில நிரந்தரமான விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு பிறப்பு, இன்னொன்னு இறப்பு. நீங்க சொன்ன முதல் விஷயம் எனக்கு தெரியும். ரெண்டாவது விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க தான் இங்க வந்தேன். ஆனா அத பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா தலைவிதி எழுதப்பட்ட கைரேகைகளை தான் தெரியும். அது நம்ம ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களால உருவாகுது. ஆனா அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல.
கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. பொறுப்படுங்க. இவ்வளவு நேரம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த உன் நண்பனுக்கு மரியாதை கொடுத்து நான் உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சுவாமிஜி, சுவாமி, நானும் அவன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எங்க, எது, எப்படி, இது எதுவுமே நம்ம கையில இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு மேல இருக்கிறவன். உட்காருங்க. உங்களுக்கு நம்பிக்கை வர நான் சில விஷயங்களை சொல்றேன். அப்போவாவது உங்களுக்கு நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாம். உங்க குலம் போர்சே மகாஜன். உங்க மூதாதையர்கள் செஞ்ச பாவம் தான் உங்களோட வாழ்க்கையவே நரகமாக்கி இருக்கு. அது இன்னைக்கு உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. சுவாமி, உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே சுவாமி. நீங்க நீங்க இப்ப சொன்ன எல்லாமே உண்மைதான் சுவாமி. நான் உன்கிட்ட சொன்னதை நீ அவர்கிட்ட சொல்லியிருப்ப. உண்மை என்னன்னா அவங்க மக்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருக்காங்க. அப்படி அவங்க செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் நீதான் கர்ம பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நல்லா இருக்கு. அவங்க பண்ண எல்லா பாவத்துக்கும் நான் பலனை அனுபவிக்கணுமா? இல்ல, இப்ப கூட உனக்கு நம்பிக்கை வரல? சரி, உன் கூட பிறந்த சகோதரி கர்த்தார் சிங்கிற வேற ஜாதிக்கார பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டான். சொன்னது உண்மைதானே? ஏன் மௌனமா இருக்க? இந்த விஷயத்தை நீங்க ஷரத் கிட்ட சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சகோதரனும் இருந்தான். அவன் வீட்லயே திருட என்னாச்சு? இதுக்கு முன்னாடி ஒரு முறை நீ என்கிட்ட வந்திருக்க தம்பி. என்ன? நானா? இல்ல சுவாமி, குமார் ஒரு முழுமையான நாத்திகன். கடவுள், எதிர்காலம், இது மேல எல்லாம் அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. இவரோட கைய நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். சுவாமி, நான் ஒரு மனிதனோட உருவம், முகம், அப்புறம் குரல், இது எல்லாமே ஒருத்தரை சுலபமா ஏமாத்திடலாம். ஆனா அவனோட கைரேகையோ கிரகங்களோ நிச்சயமா ஏமாத்த முடியாது. அது எப்பவும் நிரந்தரமா அப்படியே தான் இருக்கும். எனக்கு புரியல. ஒரு மனுஷன் தன்னோட முகத்தை மாத்திக்க முடியும், உடைகளை மாத்திக்க முடியும். ஆனா கையில இருக்கிற ரேகைகளை நிச்சயமா அவனால இந்த ஜென்மத்துல மாத்த முடியாது. இந்த கைரேகையை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். நான் சொல்றத நம்புங்க. நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததும் இல்லை, என் கை ரேகையை பார்க்க சொல்லி வேற யார்கிட்டயும் கேட்டதும் இல்லை. நான் வயசானவங்கிறதுனால என்ன நீ ரொம்ப சோதிச்சு பாக்குற போல இருக்கு. அப்படின்னா நீ பெரிய தப்பு பண்ற. உனக்கும் உன் நண்பனுக்கும் உள்ள ஏதாவது பந்தயம் வச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல சுவாமி. முதல்ல நீங்க சொன்னது வேற ஒரு பேரு. கைரேகைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது அதே ஆளுன்னு. நீங்க என் திறமையை அவமதிக்கிறீங்களா? நீங்க இப்படி செய்யறது என் வித்தைக்கு கொடுக்கிற அவமானம். இதுக்கு மேலேயும் உங்க எதிர்காலத்தை நான் சொல்ல போறதில்ல. நான் சொல்றதை தயவு செஞ்சு நம்புங்க சாமி. நான் இது வரைக்கும் உங்களை சந்திச்சதே கிடையாது. உன்னால அதை நிரூபிக்க முடியுமா? இல்ல. ஆனா உங்களால நிரூபிக்க முடியுமா?
அப்படி நிரூபிக்க முடியலன்னா என் எதிர்காலத்தை பத்தி சொல்றது தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. என்கிட்டயே உன் வித்தையை காட்ட நினைக்கிறியா? இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அது மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல, பணமும் இல்ல. அங்க வச்ச பணத்தையும் எடுத்துட்டு போயிடுவேன். அதனால நீங்க சொல்லியே தான் ஆகணும். 1 மணி நேரம் பொறு. 1 மணி நேரத்துக்குள்ள நான் நிரூபிக்கலன்னா என் பேரைய நான் மாத்திக்கிறேன். முடிஞ்சா நிரூபிங்க, இல்லனா எல்லாருக்கும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். நான் உன்கிட்ட சொன்னேனே, 1 மணி நேரத்துல என்னால நிரூபிக்க முடியலன்னா என் பேரை மாத்திக்கிறேன்னு. இந்த உலகத்துல ஏற்படுற பல அற்புதங்களை நாம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தம்பி. புரியல. இப்போ உனக்கு என்ன வயசாகுது? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு தம்பி. உன் வயசு என்ன? வயசு இப்போ 33 ஆகுது இல்ல? ஆமா. அதுக்கு இதே வயசுல தான் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அவன் என் முன்னாடி வந்துட்டு இப்ப பெய்யுதே இதே மாதிரி. யார் வந்த நின்னது? சுதர்ஷன் சக்கரபாணி. இதுதான் அதுக்கான சாட்சி. பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா? இது என் கை இல்ல, இதுதான் என் கை. இதுல இருக்கிறது என் கை இல்ல. இது எல்லாத்தையும் வீட்டு தள்ளிட்டு என்னோட எதிர்காலத்தை சொல்லுங்க. சொல்ல முடியாது. அதான் ஏன்? எதிர்காலத்தை நான் அவனுக்கும் சொல்லல, உனக்கும் சொல்றதா இல்ல. அதான் ஏன்? அதே தப்ப நான் திரும்ப திரும்ப பண்றதா இல்ல. என்ன தப்பு? அதுதான் சொல்றேன்ல, என்னால சொல்ல முடியாது. சொல்றதெல்லாம் நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. என் எதிர்காலத்தை சொல்றதுல என்ன தப்பு? நல்லா கேட்டுக்க. அந்த காகிதத்தை பாரு. அதே ரேகைகள், அதே எதிர்காலம், அதே யோகங்கள், ரெண்டுமே ஒண்ணுதான். அன்னைக்கு அவ செஞ்ச அதே தவறுகளை இன்னைக்கு நீ செய்ய போற. அவனோட கடந்த காலம் என்னவா இருந்ததோ அதுதான் உன்னோட எதிர்காலமா இருக்க போகுது. இதுதான் அதுக்கான சாட்சி. அப்படியா? அப்படின்னா நீங்க என் எதிர்காலத்தை பத்தி சொல்ல மாட்டீங்கல்ல? முடியாது. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க ஒரு சாமிஜின்னு ஊரையே நம்ப வைக்கிறீங்களே, அதை நிறுத்துங்க. நீ செஞ்ச தவறுகளையே மறுபடியும் செய்ய நினைக்கிற. அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். யாரோட விளைவை பத்தி பேசுற? உன்னோட விளைவு தான் மோசமா இருக்க போகுது. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரி மக்களை ஏமாத்துறவங்க நல்லா தாயா இருக்கான். அடுத்தவன் பிரச்சனை இங்க பாரு. நீ ஒரு இதெல்லாம் வெறும் வெளி வேஷம், யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். பித்தலாட்டம் பண்ற. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கல. நான் சக்கரபாணியா? நீயும் உன்னோட எதிர்காலம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு நான் எப்படி துடிச்சிட்டு இருக்கேனோ அதே மாதிரி ஒரு நாள் நீயும் துடிப்ப. அப்புறம் இதான் உன்னோட சாட்சி இல்ல? என்னோட எதிர்காலத்தை நானே பாத்துக்கிறேன். என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டல? உன்ன விட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்கிறேன். கொஞ்சம் இருடா, இங்கதான் பக்கத்துல. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டேன். அவரு பக்கத்துல தான் போயிருப்பாருன்னா உடனே போன் பண்ணி பாரு. குமார் சுவாமி கிட்ட இருந்தா மெசேஜ். அவருடைய வருங்காலம் பற்றி தெரிந்தும் என்னால் சொல்ல முடியாது. என்னை தேட வேண்டாம், அது வீண் முயற்சி. பாத்தியா? பார்த்தல? டேய் நீ பொறுமையாடுறா, நான் போய் கேட்டுட்டு வரேன். எனக்கு எந்த இடமும் வேண்டாம். உன் சுவாமிஜி என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே என்னை பத்தி தெரிஞ்சும் அவர் எதுவும் சொல்லல. என்னோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்
ஏற்கனவே இன்னொருத்த வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. உனக்கும் உன் சாமிக்கு தான் எதிர்காலத்து மேல பயங்கர நம்பிக்கையாச்சே. இப்போ எனக்கு என்னோட எதிர்காலத்தை பார்த்தாகணும். அப்படின்னா அதுக்காக நான் சுதர்ஷன் சக்கரபாணி வாழ்க்கையை பார்க்கணும். கங்கா பிரசாத் கட்கோபர். சுதர்சன் சக்கரபாணியோட அட்ரஸ் கங்கா பிரசாத் கட்கோபர். நேத்து நாம அங்க இருந்தப்போ நான் அதை படிச்சு பார்த்தேன். நான் உடனே இங்க போய் பார்க்கறேன். டேய் இரு, நானும் கூட வரேன். தேவையில்லாம நீயும் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. என் எதிர்காலத்தை தேடி நானே போறேன். சீக்கிரம் ஏறுங்க. எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கேன். ஏன் வண்டி சத்தம்லாம் கேக்குது? ஆபீஸ் விஷயமா தான் வெளியில வந்திருக்கேன். நான் சஞ்சுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். சுடா இருக்கு, பாத்து குடி. எதுக்கு ஃபோன் பண்ணனா, வாஷிங் மிஷினோட இஎம்ஐ டியூ இருக்கு. பேங்க்ல கேஷ் இல்லைங்க. கேஷ் இல்லைன்னா செக் பவுன்ஸ் ஆயிடும். சரி, டாக்டர் கிட்ட போயிட்டு வரும்போது எனக்கு கால் பண்ணு. அவர் என்ன சொன்னாரோ எனக்கு சொல்லு. சரி. டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே. சார் மன்னிச்சிருங்க, குமார் பண்ணது தப்புதான். அன்னைக்கு அவனுக்கு எமர்ஜென்சியா பணம் தேவைப்படுச்சு. நீங்க அவனோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க சார். திடீர்னு அவன் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்படுச்சு சார். இந்த ஒரு தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருங்க சார். இனிமே அவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான் சார். இந்த விஷயத்துல என்னால எதையும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே ஹெட் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சார் ஆனா அவன் போதும், நிறுத்து. லீவ். எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. சார் சார் நில்லுங்க, எங்க போறீங்க? மிஸ்டர் சக்கரபாணி என்ன பார்க்கணும். யாரு? சுதர்ஷன் சக்கரபாணி. இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. கங்கா பிரசாத் காட் கோபர். கார் கோபரா? அப்படிலாம் இங்க யாரும் இல்ல சார். இங்க தானே சொன்னாங்க. யார் சொன்னது? அவருதான். இல்ல இல்ல, தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க, கிளம்புங்க. கொஞ்சம் உள்ள போய் கேட்டுட்டு வரியா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்படி யாரும் இங்க இல்ல, தப்பான அட்ரஸ், கிளம்புங்க கிளம்புங்க. ஹலோ, சொல்றேன்ல. அண்டானுங்க ஆலப்ப. என்ன பேர் சொன்னீங்க? சுதர்ஷன் சக்கரபாணி. ஆமா, அந்த பேர்ல ஒருத்தர் இங்க இருந்தாரு. எப்போ? 40 வருஷத்துக்கு முன்னாடி. அவரை பத்தி சொல்ல முடியுமா? அவரு மனைவி குழந்தையோட இங்க தான் இருந்தாரு. ஒரு நாள் அவரு கம்பெனில ஏதோ கையாடல் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, வேலையை விட்டு அவரை தூக்கிட்டாங்க. உன்ன மாதிரி திருட்டு பசங்களை வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? வேற ஏதாவது தெரியுமா? எங்க போனாரு, என்ன பண்றாரு? அவரை கோலாப்பூருக்கு அனுப்பிட்டாங்க, நேரா பன்ஹாலாவுக்கு. சொல்லு. குமார், கடவுளுக்கு உன் மேல கருணை வந்துடுச்சுடா. நான் ஷாக்கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொன்னேன். அவரு உன்னை வேலையை விட்டு நிரந்தரமாலாம் நீக்கலடா. இது அவரே தான் என்கிட்ட சொன்னாரு. ஹெட் ஆபீஸ்ல இருந்து அவருக்கு போன் வந்துச்சான். உனக்கு டிரான்ஸ்ஃபர் தான் கொடுத்திருக்காங்க. எங்க? பன்ஹாலா, கோலாப்பூர். குமார், உன்னை பொறுமையாடுன்னு சொன்னல, கொஞ்சம் அமைதியாடுறா. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இப்ப கூட பாரு, அந்த வேலை ஒண்ணு விட்டு போகல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, பொறுமையாரு. கேக்குதா?
பன்ஹலாவா? அது என்ன கோலாப்பூர்? நீங்க ஓகேன்னு சொல்லிருப்பீங்க. ப்ரமோஷன்ங்கிறது அவங்க டிசைட் பண்ணி கொடுக்கறது. அவங்க ஏன் இதுக்கு போய் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் சொல்ல போறத கொஞ்சம் அமைதியா கேக்குறியா? கேட்டு என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னா நீங்க அங்க போகாம இருக்க போறீங்களா? நான் என்ன இங்க பிக்னிக்கா போறேன், எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் போறேன். நமக்கு வேற வழியே இல்லையா? நான் எப்படிங்க மேனேஜ் பண்றது? நாங்க 2 பேரும் இங்க, நீங்க மட்டும் அங்க. இங்க எப்படி எல்லாத்தையும் தனியா சமாளிக்கிறது, வேலைக்கு கூட போகாம? எல்லாம் என் தலை விதி. குமார், குமார், நீயும் உங்க அப்பா மாதிரி பண்ணதை ஒழுங்கா சாப்பிடு. ஓகே, ஐம் சாரி. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குருஜி இருக்காரு. எதிர்காலத்தை பத்தி சொல்லுவாரு. அது ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஜாதகம் அது இதுன்னு எதுவும் தேவையில்லை. அவர் முன்னாடி போய் உட்காந்தா நம்ம முகத்தை பார்த்து நாம கேள்வி கேட்டா அதுக்கான சரியான பதில் அவர் கண்டிப்பா சொல்லுவாரு. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இந்த எதிர்காலம், ஜோசியம், கைரேகை இதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. அதனாலதான் இதை நான் உங்ககிட்ட சொல்லல. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாமே தனியாவே பண்ணிடுறீங்க. அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. நான் உங்க பொண்டாட்டி. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் வீடியோ கால், அது எல்லாமே சரி. உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாது. போன் மூலமா நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்காதுங்க. உங்க கோவம் உச்சக்கட்ட வரைக்கும் போகும். நீங்க கடுப்பாவீங்க, சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவீங்க. இனிமே உங்களுக்கு அங்க கோவம் தான் எப்படி கண்ட்ரோல் பண்றது? இனிமே நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். ஒரு தடவை போய் பார்க்கலாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வயசுல நீங்க தனியா இருக்கிறது சரியா வராது. அதுவும் உண்மைதான். இனிமே நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நானும் அதை தான் சொல்றேன். நான் தேடுறவர் என்ன பாப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவருக்கு பின்னாடி யாரு இருக்காருன்னு தெரியணும். யாரை பத்தி சொல்றீங்க? அதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதில்ல, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? நாளைக்கு காலைல நம்ம போலாம். அவர் பேர் என்ன? சஹஸ்ர புத்தி குருஜி. வாங்க வாங்க, உள்ள வாங்க சார். அண்மையா, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, சிக்னலே வரலையே. உண்மைதான் சார், இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பல பேர் வர்றது இல்ல. ஆனா இதுல ஒரு நல்லது இருக்கு சார். அது என்னன்னு சொல்ற கேளுங்க. நெட்வொர்க் சுத்தமா இல்லைன்னா காலே வராது. கால் வரலன்னா அப்புறம் என்ன, நிம்மதியா இருக்கலாம். டென்ஷனே வேணாம். என்ன ஆச்சு சார்? இல்ல ஒண்ணும் இல்ல, வியூ நல்லா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். கனமழை வரும்போது இங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சார். ஏன்னா அப்போ நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
இப்போ ஃபோன் தான் நாட் ரீச்சபிள். கனமழை வந்ததுன்னா மனுஷனும் நாட் ரீச்சபிள், ஃபோனும் நாட் ரீச்சபிள், மனுஷனும் நாட் ரீச்சபிள். சார், நான் டீ போட பால் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க எத்தனை வருஷமா வேலை செய்யற? நானா சின்ன வயசுல இருந்தேன் சார். சக்கரபாணின்ற பேரை கேள்விப்பட்டிருக்கியா? சக்கரபாணியா? சுதர்ஷன் சக்கரபாணி. இதை கேட்கும்போது ஏதாவது ஞாபகம் வருதா? இங்க எப்பயாவது யாராவது அந்த பேர்ல வந்திருக்காங்களா? சக்கரபாணி சுதர்சன அப்படி யாரும் வரல சார். சரி, நீ போய் பால் வாங்கிட்டா. சார், இதோ வந்துடுறேன். அன்மையா, அன்மையா, அன்மையா. சார், சொல்லுங்க சார். நீ எப்ப வந்த? இப்பதான். இப்பதானா? இப்ப என்ன கூப்பிட்டீங்கல்ல, இப்பதான் வந்தேன். இங்க வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார், இங்க நான் ஒண்டி கட்டியா தான் சார் இருக்கேன். ஏன் சார், என்ன? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன் சார். அன்மையா, ஆ அந்த வீடு யாரோடது? அதுவா அதுவா நம்மளோடது தான் சார். நம்மளோடதுன்னா? அப்படின்னா என்னோடது. உன்னோடதா? என்னோடதுன்னா அந்த காலத்துல எங்க அப்பா வாங்கி போட்டது. அப்ப என்னோடது தானே சார். அங்க யார் இருக்காங்க? அங்க யாருமே இல்ல சார். ரொம்ப வருஷமா பூட்டியே தான் கிடக்குது. யாருமே அங்க வரமாட்டாங்க. அழகா இருக்கு. அப்படியா? நான் அதை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஆனா இப்ப வேணா, நாளைக்கு பார்க்கலாம். ஏன், எனக்கு என்னாச்சு? இன்னைக்கு அந்த பெரிய சார் உங்களை பார்க்கணும்னு வர சொன்னார்ல. ஆமா, ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி இங்க போயிட்டு வந்துடலாமே, என்ன? சரி, போலாம் சார். அப்ப போலாம். ஆ முதல்ல நம்ம அங்க போயிட்டு வந்துடலாம். நீ போய் சாவி கொண்டு வா. ஆ அண்மையா சார். நாம நம்ம ரூம்ல இருந்து பார்த்தோமே, அந்த வீடு இதுதானா? ஆமா சார், அந்த வீடு தான். என்ன நடக்குதுன்னு தான் தெரியல.
இதையெல்லாம் அந்த சக்கரபாணி தான் பண்றான். குமார் நிறுத்துடா. சக்கரபாணி அது இதுன்னு நீ எல்லாம் மீறி தான் போய்கிட்டு இருக்க. ஒருத்தனோட ஆசை தான் அவனோட வாழ்க்கையை முடிவு பண்ணுதுடா. ஆனா என் வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத யார் முடிவு பண்றான்னு தெரியுமா? விதியோட சேர்த்து அந்த சக்கரபாணியன் தான். இது என்னன்னு சொல்றது? அன்னைக்கு அந்த சாமிஜி என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாரு? அந்த சக்கரபாணியோட கடந்த காலம் தான் என்னோட எதிர்காலமா இருக்கும்னு சொன்னாரு. அவனுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் இப்போ எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதான அர்த்தம்? இதெல்லாம் என்னோட தப்பு தான். உன்னை அந்த சுவாமிஜி கிட்ட கூட்டிட்டு போனது என்னோட தப்பு தான்டா. ஷரத், நாம ஒரு இடத்துக்கு போக விரும்புறோம். ஆனா அங்க போறதுக்கான வழி தெரியல. ஆனா அந்தந்த இடத்துல இருக்கிற சைன் போர்ட்ஸ் நமக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போகுதுல்ல. இப்ப அப்படிதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. நேத்து ராத்திரி நடந்தது ஏதோ ஒரு விஷயத்துக்கான லீடா இருக்கலாம். ஏன்னே தெரியல ஷரத், நான் இங்க வந்ததுல இருந்து யாரும் என்கிட்ட எதையோ சொல்ற மாதிரியே இருக்கு. என் கூட பேசி என்ன தானே நடக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அட கடவுளே. குமார் இங்க வாங்க. குமார் வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? இத நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஆ, இந்த குப்பையில எதுக்கு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் உனக்கு குப்பை இல்ல, இது என்னோட பொக்கிஷம். அப்படியா? இதெல்லாம் வித்தா பணம் கிடைக்குமா? விக்கலாம் தேவையில்ல. விலை மதிப்பில்லாத நினைவுகள். ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? இதையெல்லாம் நான் விளையாட்டுல ஜெயிச்சேன். ஷரத், நீ ஒண்ணு பண்ண. சாமிஜி வந்துட்டாரான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண. அது சரி, இப்ப எதுக்குடா அதெல்லாம்? எனக்கு தெரியாது. ஒருவேளை எல்லாமே அங்கே இருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம். எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நீமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஏதாச்சும் பேசுனியா? நீமாவுக்கு எதுவும் தெரியாது, அவளுக்கு எதுவும் தெரியவும் கூடாது. இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் தனியா தான் பண்ண போறேன். நான் தனிமையில பண்றதுதான் எனக்கு நல்லது. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அண்மையா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏய், யார் நீ? என்ன வேணும்? எனக்கு அந்த சக்கரபாணியை தெரியும். அவன மாதிரி கீழ்த்தரமான ஒருத்தனா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உன் பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? நான் பணம் கொடுக்குறேன், நீ முதல்ல விஷயத்த சொல்லு. யோ, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? இரு சார், தேவையில்லாம. இப்ப சொல்லு. இதே ரங்கோலாவில தான் நான் அந்த சக்கரபாணியோட உயிரை காப்பாத்தினேன். என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எங்கேயோ அவன் காணாம போயிட்டான். இதெல்லாம் ஓகே. ஆனா அவனை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்? நீ எங்க இருக்க? இங்க இருந்து பக்கத்துல பர்னாலால பழைய காட்டேஜான ப்ளூ மூன் காட்டேஜ்ல தான் தங்கியிருக்கேன். சரி, நானே வந்து உன்னை பார்க்கிறேன். உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். ஆனா அது வரைக்கும் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். என்ன? எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொன்ன. நான் நிச்சயமா காத்துக்கிட்டு இருப்பேன். சொல்லுங்க. எனக்கு உன்னோட பணம் தேவையில்லை. இவர் இங்க வர்றதுக்கே ராத்திரி ஆயிடுச்சு. சக்கரபாணி இந்த கோலாப்பூர்ல தான் இருந்தான். அவனுக்கும் எனக்கும் பழக்கம் ஆனதும் அவன் தினமும் இந்த ஹோட்டல்ல வந்து தான் சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டதுக்கும் சேர்த்து நான் தான் பணம் கொடுத்திருக்கேன்.
ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கதை சொல்லி சமாளிப்பான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் பணம் கொடுத்ததே கிடையாது. இருங்க, அவன் இம்பீரியல் வுட்ஸ்ங்கிற ஒரு பெரிய கம்பெனில வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனை பத்தின எந்த ஒரு விஷயமும் வெளியே வரவே வராது. ஒரு நாள் அவன் திடீர்னு காணாம போயிட்டான். அவன் தங்கி இருந்த ஹோட்டல் பில்லுக்கான காசை அவங்க என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டாங்க. அவனுக்காக நான் செலவு பண்ண காசு இது வரைக்கும் எனக்கு திரும்ப வரல. அவனை பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? இம்பீரியல் வுட்ஸ் சக்கரபாணியை பத்தி எனக்கு இது மட்டும் தான் தெரியும். அவனை நினைச்சாலே அவன மாதிரி ஒரு மோசமான ஃப்ராட பார்க்கவே முடியாது. ஹலோ, குட் மார்னிங் நண்பா. குட் மார்னிங். இன்னைக்கு இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்க? அப்ப சக்கரபாணியை பார்த்துட்டியா? சக்கரபாணியை இனிமே தான் பார்க்கணும். ஆனா நான் இப்போ உனக்கு கால் பண்ணதே வேற விஷயத்துக்காக. என்னாச்சு? சக்கரபாணி இந்த ஊர்ல ஒர்க் பண்ண கம்பெனியோட பேரு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியா? வேற ஏதாவது விஷயம் தெரிய வருதா பாரு, எழுதிக்கோ. ஒரு நிமிஷம் இரு. இம்பீரியல் வுட்ஸ் கம்பெனி, கோலாப்பூர். ஹன்மையா, 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 சொல்லுங்க சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அது வந்து சார், விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க எப்போ எழுந்தீங்க சார்? நான் இப்பதான் எந்திரிச்சேன். டீ காஃபி ஏதாவது தெரியா? இதோ இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஷரத்,
சரத் சொல்லு சொல்லு. குமார், சுதர்ஷன் சக்கரபாணியை பத்தி விவரம் கிடைச்சிருக்கு. இம்பீரியல் வுட்ஸ் கம்பெனி பல்காரா. அந்த கம்பெனில தான் சுதர்ஷன் சக்கரபாணி ஃபாரஸ்ட் சப் ஆபீசரா வேலை பார்த்திருக்கா. இப்போதான் இந்த தகவல் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. அப்புறம் சுதர்ஷன் சக்கரபாணி கர்ஜத் பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான். அப்புறம் அந்த கம்பெனியோட பேர் பார்த்தா மலபார் வுட்ஸ் கம்பெனி. ஏய் குமார், அந்த சுதர்ஷன் சக்கரபாணி இம்பீரியல் வுட்ஸ் கவர்மெண்ட் காட்டேஜில் தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த காட்டேஜில் இருந்து ப்ளூ மூன் காட்டேஜுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கான். This one for you, young man. Take this. தேங்க்யூ சொல்லு. ஏய் ஸ்லோவா போ. ஏய் பார்த்து போக மாட்டியா? அட பலூன் நல்லா இருக்கே. யார் வாங்கி கொடுத்தா? ஜோக்கர் அங்கிள் கொடுத்தாரு. ஓ, ஜோக்கர் அங்கிள் கொடுத்தாரா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிடு. நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா? கண்டிப்பா போட்டோ எடுத்துக்கலாம். இங்க பாரு பாரு பாரு. அப்பாக்கு ஐஸ்கிரீம் குடு சஞ்சு குடு. அப்பாக்கு கொடு. ஏய் நீ ஜெயின்ஃபீல்ட்ல போகணும்னு சொன்னல, உனக்கு ஓகே நான் சொல்லி நம்ம 2 பேரும் போய் அதில் உட்காரலாம். போலாமா? சூப்பர் சொல்லலாம். வா வா போலாம் 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 போலாம். சீக்கிரம் 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 ஓடி வா. குமார் குமார் கொஞ்சம் வாங்களேன். வாங்க. இப்போ எது கூப்பிட்ட? எனக்கு வெயிட் பார்க்கணுங்க. என்ன ப்ளீஸ் நீமா? ப்ளீஸ் ப்ளீஸ் இத புடிங்க. காயின் இருந்தா கொடுங்க. நீ என்ன இன்னும் குழந்தையா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மா என்னெல்லாம் பண்றா பாருடா. 60 கிலோ. நான் 1 கிலோ ஏறிட்டேன். நீமா இங்க டைம் பாருங்க. ஆகுது. இதுல ஃபியூச்சர் எழுதி இருக்கு. கடவுள் வரதுக்கு தாமதமானாலும் வந்துருவார்னு அங்க போட்டுருக்கு. போறதுக்கு லேட் இருங்க, ஆகுது. சஞ்சு நீ வா வா. இல்ல. வாடா. நீ செருப்பு சஞ்சு கழட்டுடா வா. வேணாடா போவாதடா. பரவாயில்ல, காயினை கொடுங்க. சொன்னா கொடுங்க. கேளு. கொடுங்கன்னு சொல்றேன்ல. சஞ்சு சொன்னா கேளு, உங்க அம்மா பேச்சு கேட்காத. ஐயோ, இங்க பாருங்களேன். உங்களுடைய வெயிட் கம்மியா இருக்கு. சரி பார்த்தது போதும் வா போலாம். நீங்க வந்து டைம் ஆகுது. பாருங்களேன். நீங்களும் பாருங்க. இல்ல நான் பார்க்க மாட்டேன். சொல்றேன்ல, சொன்னா நீங்க கேளு. வந்து ஏறுங்க. வேண்டாம். ஒரு நிமிஷம் நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்லடி. இருங்க. வெயிட் என்னன்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் என்கிட்ட கொடுங்க. கை மொத்தம் ஒழுங்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு. இப்போ எனக்கு ஒரே தொல்லையா போச்சு. கொஞ்சம் இதோட நியூஸ் சாப்பிடு. போதுமா? காலத்தை நீ அனுசரிச்சு போனா அதுவும் உன்னை அனுசரிச்சு போகும். லட்சியம் பக்கத்துல தான் இருக்கு, சரியான நேரத்துல வந்து சேரும். என்னாச்சு, நீங்க எதுக்காக 2 வாட்டி வெயிட் பாக்குறீங்க? நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு சரியான நேரத்துல கிடைக்கும். நாளைக்கு செய்யறதை இன்னைக்கே செய், அதுவும் இப்பவே செய். நிம்ம காயின் கூட காயின் கூட. ஆசை எனக்குமே லட்சியத்தை அடைய. போதுங்க. நிம்ம காயின் கூட. நிம்ம காயின் கூட. ஆமா காயின் கூட சீக்கிரம். இல்லங்க, இருங்க இருங்க. குமார், ஹேய், அங்க பாத்தியா? குமார் வாங்க போலாம். குமார் குமார் வாங்க போலாம். உங்க 2 பேருக்கும் நான் டாக்ஸி புக் பண்ணி கொடுத்துறேன். வீட்டுக்கு போயிடுங்க. ஏ, ஆமா நீங்க 2 பேரும் டாக்ஸில வந்துருங்க. ஆனா ஜெயின் வீட்ல போலாம்னு சொன்னீங்களா? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல ஜெயின் வீல் வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் மறந்தே போயிட்டேன். இப்போ தான் ஞாபகம் குமார், வந்துச்சு. நீங்க தானே எங்க கூட வரேன்னு கொஞ்சம் சொன்னீங்க. புரிஞ்சுக்கோ இப்போ நீமா, ஏன் நான் தான் இப்படி வீட்டுக்கு சொல்றீங்க? போன்னு சொல்றேன்ல. இப்ப ஏன் எல்லாரும் முன்னாடி எங்களை திட்டுறீங்க? என்ன நான் நார்மலா சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. போடா. தம்பி, மலபார் வுட்ஸ் இதானே? ஆமா இதான் சார். மேனேஜர் எங்க இருக்காரு? மேனேஜர் உள்ள இருக்கார் சார். இந்த பக்கமா? சொல்லுங்க. வணக்கம் சார். என் பேரு குமார் மகாஜன். நான் மும்பைல இருந்து வரேன். எனக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது.
என்ன இன்ஃபர்மேஷன்? எனக்கு நீங்க வேற கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா இது முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க இருந்த மேனேஜர் பத்தின விஷயம். கடந்த சில வருஷங்களா நான் தான் இங்க மேனேஜரா இருக்கேன். உங்களுக்கு முன்னாடி யார் வேலை பார்த்தா? எனக்கு முன்னால நேரடியா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேளுங்க. சுதர்ஷன் சக்கரபாணி. சக்கரபாணியா? எனக்கு ரொம்ப தூரத்தை சொந்தம். ரொம்ப நாள் அவர் ஆளையே காணும். அவர் கடைசியா இங்கதான் வேலை பார்த்தாராம். அதான் விசாரிக்கலாம். அஃப்கோர்ஸ் அவன் பேரு ரொம்ப பெக்யூலரா இருக்கும். அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இங்க மேனேஜரா இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் நான் இங்க மேனேஜரா வந்துட்டேன். ஆக்சிடென்ட்னா அப்போ அவரு இறந்து போயிட்டாரா? இல்ல அவர் இறக்கல. 2-3 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் சிப்லூன்ல இருக்கிற எங்க ராமச்சந்திரனை பார்த்தாரு. ராமச்சந்திரனா? சிப்லூன்லயா? ஆமா. யாருங்க ராமச்சந்திரன்? அவரு எங்க ஸ்டாஃப் தான். 40 வருஷமா அவர் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நான் அவரை பார்க்க முடியுமா? பார்க்கலாங்க. தம்பி ராமச்சந்திரன் எங்க இருக்காரு? அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காரு சார். ராமச்சந்திரன் இங்க வந்தாரா? நான் அவரை பார்க்கலாமா? அதுவும் அங்க நிக்கிறாருல அவர்தான். அவரா? ஆமா. ஓகே. ராமச்சந்திரன், நான் குமார் மகாஜன். உங்களை பத்தி கம்பெனில கேட்டேன். நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். என்ன விஷயம்? சுதர்ஷன் சக்கரபாணி. உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் எனக்கு ரொம்ப தூரத்து சொந்தம். கொஞ்ச நாளா அவரை பத்தி எதுவுமே தெரியல. என்ன ஆனாரு, எங்க போனாரு, எதுவுமே தெரியல. அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு நல்லா தெரியாது. ஆனா ஷிப்லோன்ல ரேதி பந்தர்ல என்ன ஒரு வாட்டி பார்த்தாரு. அங்க அவருக்கு பெரிய பங்களா இருந்துச்சு. ஏன்பா எவ்வளவு ஆச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. நான் தரேன். நான் கொடுக்குறேன். என்கிட்ட காசு இருக்கு சார். நான் கொடுக்குறேன் சார். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நான் கொடுக்குறேன் சொல்றேன்ல. ஐம் சாரி சார். இருங்க, நானே எடுக்கிறேன். வேண்டாம், நானே எடுக்கிறேன். சரி சார், நானே காசு கொடுத்துறேன். சீக்கிரம் யாரோ தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் தண்ணி எடுத்து வாங்க. யாரு என்னன்னு தெரியல. ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? மேல வரலாமா? யாராவது இருக்கீங்களா? பேசுங்க. ஹலோ, மிஸ்டர் சக்கரபாணி. ஹலோ ஹலோண்ணா, நீ யாரு? சாரி, நான் மகாஜன், குமார் மகாஜன். மும்பைல இருந்து வரேன் சார். ஹலோ சக்கரபாணி சார். சார், நான் தப்பான நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அதான். சக்கரபாணி சார். ஹலோ சார். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மகாஜன், குமார் மகாஜன். நான் மும்பைல இருந்து வரேன். இந்த ராத்திரியில இந்த காட்டு பகுதிக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டு என்ன பார்க்கவா வந்தீங்க? மரியாதையா உண்மையை சொல்லுங்க. உங்களை பார்க்கதான்.
எதுக்கு? சுதர்ஷன் சக்கரபாணின்றது உண்மையிலேயே நீங்க தானா? நான் உங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட இருக்க எல்லா கேள்விக்கும் நீங்க ரொம்ப நனைஞ்சிருக்கீங்க. உங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நான் உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன். நான் கொண்டு வந்திருக்கேன். உள்ள வாங்க. உட்காருங்க. நீங்க விஸ்கி சாப்பிடுவீங்களா? ஆ, நீங்க நீங்க என்ன நீங்க வாங்க போங்கலாம் கூப்பிட வேணாம். நீ வா போனே கூப்பிடலாம். டென்ஷனா இருக்கீங்களா? ஆமா, டென்ஷன்ல தான் இருக்கேன். என் மனசுல 1000 கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சா. நீங்க களைச்சு போயிருப்பீங்க. இப்ப போய் தூங்குங்க. காலையில பேசிக்கலாம். அதுதான் சரியா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நான் விதியை ஃபாலோ பண்ணேன். ஆனா இப்போ உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா இங்க வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு? நானா இருக்கிறதுனால வந்திருக்கேன், வேற யாரும் வந்திருக்க முடியாது. உங்களை பார்த்ததே பெரிய விஷயம். ராத்திரி முழுக்க தூங்காம பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சுதர்ஷன், உன்னோட எதிர்காலத்தை பத்தி என்னால சொல்ல முடியாது. ஆனா ஏன் சுவாமி? கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சும் நான் உன்னோட எதிர்காலத்தை பத்தி சொல்லலைனா ஏன் அப்படிங்கிற கேள்வியே கேட்க கூடாது. சரி சுவாமி, ஒரு வகையில இது நிர்பந்தம் தான். நீ இதை எப்படி வேணா எடுத்துக்கோ. ஒரு தடவை நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா நிச்சயமா என்னோட முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். சுவாமி, நீங்க சொல்லலன்னா அதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? இத பாரு சுதர்ஷன், நீ எது செஞ்சாலும் உன் மனசார செய். ஒருத்தனோட கர்ம வினை தான் அவனோட எதிர்காலத்தையே உருவாக்குது. கர்ம வினை உருவாக்குறதுனால நீ நல்லதை செஞ்சீனா உன்னோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். உன்னோட கர்ம வினை மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, நிச்சயமா உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்காது. அதை யாராலையும் எப்பவும் மாத்தி அமைக்க முடியாது. ஆனா நீங்க எதிர்காலத்தை பத்தி சொன்னீங்கன்னா நான் நிச்சயமா நீங்க சொல்றபடி பார்த்து நடந்துப்பேன் சுவாமி. சில விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா ஏன்? அத சொல்றதுக்கு என்னோட சாஸ்திரம் எனக்கு அனுமதி கொடுக்கல. என்ன அனுமதி அது? யாரு கொடுக்கணும்? நீ போகலாம். எங்க வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது. என்னோட வருங்காலமே இருட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க சுவாமிஜி, உங்களுக்கு இருக்கிற பேரை கேட்டுதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க ஒரு வழி காட்டுவீங்க, காலத்தை சொல்லுவீங்கன்னு. போ. இல்ல சுவாமி. போ.
இன்னைக்கு நீங்க என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க. ஆனா நிச்சயம் ஒரு நாள் எதிர்காலத்தை என்கிட்ட சொல்லுவீங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்படாத அந்த எதிர்காலத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லணும். எதுக்கு? ஏன்னா அதுதான் உங்களோட கடந்த காலம். உங்களோட கடந்த காலம் தான் என்னோட எதிர்காலம். உங்களோட இறந்த காலம் தான் என்னோட எதிர்காலம், நிகழ்காலமும் கூட. அதனாலதான் கேட்கிறேன், நீங்க எனக்கு கண்டிப்பா அதை பத்தி சொல்லி ஆகணும். எனக்கு எல்லாமே தெரியணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது ஏன்னா என்னோட கைகள்ல இருக்க ரேகைகள் தான் நம்ம 2 பேரோட வாழ்க்கையையும் நினைக்கிற ரேகைகளா மாறப்போகுது. யார் அந்த மாதிரி சொன்னது? அவர்தான் சுவாமி. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கும் அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லதான். இருந்தாலும் அந்த சாமிஜி சொன்னதை கேட்டு அவரை திரும்பி போய் பார்க்கலாம்னு நினைக்கிறப்பதான் அது உங்களை சந்திக்கும்படி என்னை இங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க. சுதர்ஷன் சக்கரபாணி என்ற இந்த பேரை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி இருந்தும் நீங்க எந்த பாதையில போனீங்களோ அதே பாதையில தான் நானும் போறேன், இல்லைன்னா நானும் போவேன்னு எனக்கு தோணுது. மறுபடியும் என்ன நீங்க கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என்ன நீங்க பிடிச்சு இழுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நீ நினைக்கிறீங்க? எனக்கு அது தெரியல. அந்த சாமிஜி என்னோட எதிர்காலத்தை சொல்ல மாட்டேன்னு சொன்னதுல இருந்து என் ஆபீஸ்ல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. சார், நான் சொல்றதை எல்லாம் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். என்ன வீட்டு விட்டு வெளியே போக சொல்றீங்க? நான் ஒருத்தரோட பைத்தியக்காரத்தனத்தால இங்க வந்து நிக்கிறேன். எப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல சார், ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், ஒரு வாய்ப்பு. நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க நிரபராதி நிரூபிக்க ஏதாவது ஒரு சாட்சியை காட்டுங்க. என்கிட்ட சாட்சி எதுவும் இல்ல சார். எனக்கு நண்பர்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. நீங்க பண்ணிருக்கிறது சாதாரண குற்றம் இல்ல, லஞ்சம் வாங்கி பெரிய குற்றம் பண்ணிருக்கீங்க. இது மன்னிக்க முடியாத குற்றம். சார், என் பொண்டாட்டி பசங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிங்க சார், ப்ளீஸ் சார். சார் இத ப்ளீஸ். யோசனை பண்ணதுனால தான் நான் உங்களை வேலையில இருந்து எடுக்கல சக்கரபாணி. பன்ஹாலாவுக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணிருக்கேன். என்ன புரிஞ்சுதா? என்னோட எதிர்காலத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அங்கதான் எனக்கு உங்களோட கங்கா பிரசாத் காட் கோபர் அட்ரஸ் கிடைச்சது. நான் அங்கேயும் போய் பார்த்தேன். நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சது. அன்னைக்கு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அது ஏன்னு தெரியுமா? நீங்களும் ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா. ஆனா எனக்கு அந்த பணம் அன்னைக்கு தேவையா இருந்தது. எனக்கும் தேவையா தான் இருந்தது. நான் பன்ஹாலாவுக்கு போனேன். அங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கினேன். ஆனா விதியோட விளையாட்டை பாருங்க. அதுக்கப்புறம் நான் அங்க இருந்த மாதிரி வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். அதோட பேரு ப்ளூ மூன் காட்டேஜ். நானும் அங்கதான் தங்கி இருந்தேன். அங்கிருந்து வந்ததுல இருந்து எனக்கு ஏதாவது விசித்திரமா ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கோலாப்பூருக்கு போனதுக்கு அப்புறம் நான் கூட அங்க தற்கொலை பண்ணிக்க பார்த்தேன். நானும் தற்கொலை பண்ணிக்க தான் பார்த்தேன். ஆனா அது எப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. I don't know how. யாரும் என்ன கூட்டிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் என்னோட கதை முடிஞ்சிருக்கும். ஒரு நீச்சல்காரன் தான் என்ன காப்பாத்தினான். என்னை என் வேலைக்காரன் காப்பாத்தினான். ஆனா நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணீங்க? நீங்க யாரையாவது ஃபாலோ பண்ணி அங்க போனீங்களா என்ன? உங்களோட கைரேகையும் இன்னொருத்தரோட கைரேகையும் ஒரே மாதிரியே இருக்கு. நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க சக்கரபாணி சார். எனக்கு இப்பவே எல்லா கேள்விக்கும் பதில் தெரியணும். எனக்கு உன்னோட கடந்த காலம் தெரியணும். நம்ம கடந்த காலத்தை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நாம 2 பேரும் இப்ப சொல்லிக்கலாம். அது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா நான் உன்னை நம்புறேன்.
உனக்கு தேவையானதையும் சொல்றேன், வருஷத்தையும் சொல்றேன், வருங்காலத்தையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. திருவிழா, எங்க ஊர் திருவிழாவை என்னால என்னைக்கும் மறக்க முடியாது. அதுல எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அது எனக்கு ஒரு நல்ல பாடமாகவும் அமைஞ்சது. மக்களோட சந்தோஷத்துக்காக கேலண்டர்ல விசேஷமான நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். எனக்கு அந்த விசேஷங்கள் அசம்பாவிதத்தோட அடையாளங்களா இருந்தது. அங்க வச்சிரு. இன்னைக்கு நம்ம வெடிக்க போற வெடியில யாரும் இங்க தூங்கவே கூடாது. வருஷம் முழுக்க அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாரும். ஏய், ஸ்வீட் சாப்பிடணும்ல. நம்ம முதல்ல பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் சாப்பிடலாம். நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த தீபாவளி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம். என்ன சொல்றீங்க? நீ என்ன நினைக்கிற சுதர்ஷன்? பல வருஷமா இந்த தீபாவளின்றது ரொம்பவே சாதாரணமா போச்சு. எல்லா வருஷமும் எலக்ட்ரிக் பல்ப் இல்ல கேண்டில வச்சு கொண்டாடுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா, ரொம்பவே த்ரில்லா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம். நான் பிடிச்சிருக்கேன். இத எங்க பாருங்க. இத பாருங்க, இதுல நான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் பிடிச்சிருக்கேன். இங்க பாருங்க, பாரு. இங்க பாரு, இங்க பாரு. நீ பிடிச்சியா? எல்லாத்தையும் நாம இந்த கண்ணாடி பாட்டில வச்சு எடுத்துட்டு போலாம், சரியா? எனக்கு தெரிஞ்சு நம்ம காலனிலேயே கண்டிப்பா நம்மளோட தீபாவளி தான் டிஃபரெண்டா இருக்க போகுது. ஏதோ சத்தம் கேக்குது. அது கண்டிப்பா மிருகமா தான் இருக்கும். நம்ம இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் வாங்க, பயமா இருக்கு. ஓடுங்க, வாங்க வாங்க. புருஷன் வாடா போலாம். சீக்கிரம் வாடா போலாம். நீ வாடா போலாம். வாடா. டேய் நில்லுடா. டேய் ஓடாத, நில்லு, நானும் வரேன். ஆனா அடிபட்டதுக்கு காரணம் தான் வேற வேறையா இருக்கு. எனக்கு மழைன்னா ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் மழைனா பிடிக்கும். சின்ன வயசுல மழை பெஞ்சப்போ ஒரு நாள் ஆத்துல மூழ்க இருந்தேன். ஒரு நாள் மும்பைல மழையில நான் மேன்ஹோல்ல விழுந்திருப்பேன். கூட பிறந்த அக்கா இருக்காங்களா? எனக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா. ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டாளா? என் அக்காவும் ஓடிட்டா. அப்புறம் ஒரு பெரிய அண்ணனும் இருந்தான். அந்த அண்ணன் இருக்கான், வீட்டு பணத்தை திருடிட்டு ஓடிட்டானா? எனக்கு ஒரு பையன் இருந்தான், தீர். இப்போ ஒரு பையன் தான் இருக்கான். அவன் தான் முதல் பையன், சக்தி. என் பொண்ணு அவளுக்கு சக்தின்னு பேர் வச்சேன். அதுல ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா, அவளுக்கு மோசமான நோய் வந்துருச்சு. அவ அப்படியே போயிட்டா. அவ கூடவே என் தைரியமும் போயிருச்சு. என்னோட பையன் தீர் எங்க சந்தோஷத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். இங்க பாரு, உன்னோட எதிர்காலத்தை நான்
இந்த டைரியை வச்சுதான் ஒப்படைக்க போறேன். இந்த டைரியை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட சில நிபந்தனைகள் இருக்கு. அதை நீ கேட்டுதான் ஆகணும். அது எல்லாத்துக்கும் நீ ஒத்துக்கணும். நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன். பொறுமை. தயவு செஞ்சு அவசரப்படாத. இதுல எல்லா எதிர்காலமும் இருக்கு. இத நீ அவசரப்பட்டு படிச்சிடாத. என்ன சொல்றீங்க? எதிர்காலம் என் முன்னாடியே இருக்கா, ஆனா நான் படிக்க கூடாது? இல்ல, எல்லாத்தையும் ஒரே அடியா படிக்க கூடாதுன்னு சொன்னேன். அதான் ஏன்? எதிர்காலமும் நமக்கு படம் மாதிரி தான். நாம் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா எதுவும் புரியாது. அது மட்டும் இல்லாம அதுல எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. அப்புறம் டைரி படிக்கிறதுல ஒண்ணு இருக்கு. என்ன? அப்புறம் இதை வச்சு நான் என்ன பண்றது? ஒரு பக்கம். அடுத்த நாள் நடக்க போற விஷயத்த ஒரு பக்கம் மட்டும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நடந்துக்கணும். ஆனா கர்ம வினையை எதுவும் பண்ண முடியாது. கர்ம வினை தானா உருவாகிறது இல்ல, நம்ம செயல்னால உருவாக்கப்படுற ஒரு விஷயம் அது. தினமும் வீட்டுல இருந்து கிளம்பும் போது எத்தனை சிக்னல்ல நீ கடக்க போறேன்னு அப்ராக்சிமேட்டா தெரியாதுல்ல? அந்த மாதிரி தான் இதுவும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். கர்மா கிட்ட இருந்து நாம தப்பிக்க முடியாது. நாம வீட்டுல இருந்து கிளம்பும் போது எங்க எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல? ஆமா. தினமும் அன்னன்னைக்கு இருக்கிற டிராபிக் தானே நீ பாப்ப, இல்ல 4 நாளைக்கு சேர்த்து வச்சு பாப்பியா? 4 நாள் டிராபிக் எப்படி சேர்த்து வச்சு பார்க்க முடியும்? அப்படியே பார்த்தாலும் அதுல என்ன லாபம் இருக்கு? இதே நியதி தான் இந்த டைரியிலயும் இருக்கு. மொத்த எதிர்காலத்தையும் நாம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுல சுவாரஸ்யமே இருக்காது. ஆச்சரியங்கள், ஆனந்தங்கள், சர்ப்ரைஸ், அதிர்ச்சிகள், அதுதான் வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை அழகா காட்டும். சுகதுக்கத்தை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், என்னவா இருக்குங்கிறத தீர்மானிக்கும். அது மேல கீழன்னு போயிட்டு வரணும். அப்படி இருந்தாதான் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இந்த கார்டியோகிராம் ஒரே லைனுக்குள்ள வராது. அப்படி வந்தா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அது முடிஞ்சிட்டா எல்லாமே போச்சு. என்ஜாய் த ஜர்னி ஆஃப் லைஃப். அதனாலதான் தினமும் ஒரு பக்கத்தை மட்டும் படின்னு சொல்றேன். அப்புறம் இந்த டைரியால எனக்கு என்ன லாபம் இருக்கு? என்ன? எதிர்காலம் உனக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியுது. இது உனக்கு பத்தாதா? சரி, அப்ப நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்னோட வாழ்க்கையில 4 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, அதாவது 4 நாள் கழிச்சு என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பிரச்சனை வராம நான் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவேன். நீங்க சொல்ற மாதிரி பண்ணா அதுல எனக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. அதனால நான் 3 நாளைக்கு முன்னாடி நடக்க போற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் அது எனக்கு உபயோகமா இருக்கும். புரியுதா? இன்டெலிஜென்ட். ஆனா நான் அதுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த டைரியிலேயே சில முக்கியமான விஷயத்த 3 நாளைக்கு முன்னாடி தெரியற மாதிரி இதுல எழுதி வச்சிருக்க. உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ட்ரிக்கும் இருக்கு. ட்ரிக் இருக்கா? அப்படின்னா? ஃபுட் நோட். தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ எப்பவும் காலத்திலிருந்து ஒரு அடி பின்னாடி தள்ளியே இரு. என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறத தவிர இந்த டைரினால உனக்கு வேற எந்த லாபமும் இல்ல. எது நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும். அது நடக்காம நீ தடுக்கலாம் முடியாது. அதோட பலன் என்னவோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். விளைவுன்னு தெரிஞ்சா கூட உன்னால எதுவும் செய்ய முடியாது. நடக்கிற பிரச்சனையில இருந்து கொஞ்சம் தப்பிப்ப. அதுக்கு நீ தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அதுக்கு இது உதவும், அவ்வளவுதான். காலத்தை ஓவர்டேக் பண்ணி ஜெயிச்சிடலான்னு மட்டும் என்னைக்கு கனவு கண்டாத. நான் பண்ணுவேன். உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் ஆசைகள் என்னன்னு தெரியும். மற்றவங்களை ஏமாத்தி ஜெயிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுரு. நேத்து நீ வீடு முழுக்க தேடினப்போ நான் இங்கதான் இருந்தேன்.
ஆனா உன்னால என்ன பார்க்க முடியல, ஏன்னா உன் மனசு இங்க இல்ல. அது ரொம்ப பரபரப்பா இருந்தது. அது என்ன நினைச்சதுன்னு சொல்லவா? விஸ்கியை தான் அது தேடிட்டு இருந்தது. அதனாலதான் அது உனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். உன்னை பத்தி நல்லா தெரியுங்கிறதுனாலதான் சொல்றேன். என்கிட்ட விளையாடலான்னு மட்டும் எப்பவும் நினைச்சிடாத. அதோட விளைவுகளுக்கெல்லாம் நீயே பொறுப்பாயிடுவ. தேவையில்லாம உனக்கு நீயே பிரச்சனையை உண்டாக்கிக்காத. என்னைக்கும் நியாயத்தை மட்டும் மீறிடாத. உனக்கு உண்மையாரு, உன் மனசுக்கு நேர்மையாரு, நியாயமா இருந்தா நல்லா இருப்ப. அதுவே போதும். இன்னைக்கு நீ இந்த டைரியை படிச்சது போதும். நாளையில இருந்து ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் படிக்கணும். அது உனக்கு கரெக்டா இருக்கும். இது யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். இப்போ உனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் போனாதான் ட்ரெயினை பிடிக்க முடியும். இது யாருக்கும் தெரியக்கூடாது. இதை யாரும் படிச்சிடவும் கூடாது. அதுல மட்டும் கவனம் இல்லாம இருந்துடாத. சரியா? சரி, சீக்கிரமா தயாராக. இல்லைன்னா நீ அந்த ட்ரெயினை கண்டிப்பா மிஸ் பண்ணிடு. சீக்கிரம். உன்னோட எதிர்காலத்தை மாத்த முடியுமோ முடியாதோ? கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களதான் நிறுத்துங்க. நில்லுங்க. உங்களதான். கொஞ்சம் நில்லுங்களேன், நில்லுங்களேன். நீங்க எங்க போறீங்க? பக்கத்து ஊருக்கு போறானா? நான் போற வழியில நினைக்கிறேன். சரிண்ணா. போலாம். போ போ போ. சூப்பர். பஸ் 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 பஸ். கொஞ்சம் கொஞ்சம் நில்லுங்க, நில்லுங்களா, நில்லுங்களா. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க, நில்லுங்க. இருங்க. தேங்க்யூ பிரதர். ஆட்டோ இருங்க, இருங்க, இருங்க. ஸ்டேஷன் போறீங்களா? போலாம்.
ட்ரெயினுக்கு டைம் ஆகுதில்ல? ஆனா எனக்கு ட்ரெயின் கண்டிப்பா மிஸ் ஆயிடும். இப்ப நான் சொல்றதை ஏத்துக்க முடியலனாலும் அதான் உண்மை. குமார் சார், இது இருக்கு ஃபைல். நாம ரெடி பண்ண மாதிரி அப்படியே இருக்கு இந்த ஃபைல்ல. இதுல முன்ன பின்ன ஏதாவது இருந்தா நீங்களே சொல்லிடுங்க. சரிங்களா சார்? நீங்க முதல் தடவையா பண்றீங்கன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் இங்க சகஜம்தான் சார். நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். நான் வரேன். இன்னைக்கு மறுபடியும் அதே தப்பு நடக்க போகுது. பைசா கொடுத்து டெண்டரை பாஸ் பண்ண வைக்க இன்னைக்கு சில பேர் வந்தாங்க. அங்கதான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். விதி மாத்தி விட்டுருச்சு. Get out. Out! எனக்கு திடீர்னு என் ஒய்ஃப் என் பையனோட பங்களாவுக்கு வந்துட்டா. நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தேன். ஆனா அதை கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சஞ்சய் குட்டி எவ்வளவு பெரிய வீடுன்னு பாத்தீங்களா? ஏய் வாலுப்பையா, போன் இல்ல, லெட்டர் இல்ல. சர்ப்ரைஸ்லாம் சொல்லிட்டு வந்தா கொடுப்பாங்க. அப்படியா? சரி, சர்ப்ரைஸ் கொஞ்ச நாளா போன்ல வாங்கிட்டு இருந்தேன். இப்ப நேர்ல வாங்க போறேன். என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு பொண்ணு வந்தா.